Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என்ன அது எங்க பார்த்தாலும் ஒரே பனியாவே இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, குளிரவே மாட்டேங்குது. பனி மட்டும் நிறைய இருக்கு. மோட்டோ இது ஸ்மாக் இல்லடா, அதாவது இதெல்லாம் ஸ்மோக் தான். ஸ்மோக்கா? ஆமா, நீ சொல்றது சரிதான். எல்லாரும் மாஸ்க் போட்டுல சுத்திக்கிட்டு இருக்காங்க. மாடர்ன் சிட்டினால இந்த அளவுக்கு பொல்யூஷனா இருக்குமாயா? இங்க மூச்சு விடுறத ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயோ, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இந்த பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு தான் என்ன இங்க கூப்பிட்டுருக்காங்க. நான் என் நோயாளிகள் மேல சத்தியமா சொல்றேன், நான் இப்ப எப்படிப்பட்ட பொல்யூஷன் மிஷின் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா ஒரே நிமிஷத்துல பொல்யூஷன் மொத்தத்தையும் காலி பண்ணிடுவேன்ப்பா. ஐயோமா டாக்டர் ஜட்கா, ப்ளீஸ் உங்க கேஜெட்டை வச்சு இந்த நகரத்தை பொல்யூஷன்ல இருந்து காப்பாத்துங்க. மேயர் சார், இவர் தான் டாக்டர் ஜட்கா. அப்புறம் இவங்க அவரோட நண்பர்கள் மோட்டு பத்துல, அப்புறம் அவரு கசிட்டா. வணக்கம். வெல்கம் டாக்டர் ஜட்கா. ப்ளீஸ் இந்த மாடர்ன் சிட்டிய பொல்யூஷன் ஃப்ரீயா மாத்திடுங்க. அட மேயர் சார், என் உடன்பிற சகோதரா, இது என்னோட இடது கை விளையாட்டு. இப்ப பாருங்க, பொல்யூஷன் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. வேலை இப்ப முடிச்சிரும் நண்பர்களே. என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இங்க பாருங்க, கேப்சூல். இப்போதைக்கு இந்த நகரத்தோட எல்லா புகையையும் இந்த கேப்சூல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இதுக்கு மேல நீங்க எல்லாரும் சேர்ந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக நீங்க எல்லாரும் எப்ப கார் தேவைப்படுதோ அப்ப மட்டும் யூஸ் பண்ணுங்கப்பா. அதனால நீங்க நடந்து போக முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி வண்டிகளை கரெக்டான நேரத்துக்கு சர்வீஸ் பண்றதுக்கு விடுங்கப்பா. தேங்க் யூ டாக்டர் ஜட்கா, தேங்க் யூ வெரி மச். அட கஜ கஜா, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நீ இந்த கேப்சூல பத்திரமா உங்ககிட்டயே வச்சுக்கோப்பா. நாம ஃபுர்ஃப்ரீ நகருக்கு போனதுக்கு அப்புறமா நான் இதை இன்னொரு மிஷின்ல வச்சு டிஸ்போஸ் பண்ணிடுறேன்ப்பா. இதை யாரும் தப்பி தவறி சாப்பிடாம பாத்துக்க, அப்படியாச்சு பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. என்னோட கிரிமினல் மூளையில புயல் மாதிரி ஒரு ஐடியா வந்துகிட்டே இருக்கே. யாரே யாரே அது? ஒண்ணுல சும்மாதான், நீ கை தட்டலாமே. ஏன்னா உன் நண்பர் இப்போ ரொம்ப பெரிய காரியம் பண்ணிருக்காரு இல்லையா, அதனால சொல்ல வந்தேன். ஓகே ஓகே, எனக்கெல்லாம் தெரியும். நீ முதல்ல கிளம்ப. இப்ப மூச்சு வர்றது எவ்வளவு சுகமா இருக்குன்னு பாத்தியா? சுத்தமான காத்து, இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜானாக போறான் டான். இப்ப மோட்டுவோட வாயி டிராக்டரோட சைலன்சரா மாற போகுது. ஆட்டை இப்பதான் சூடு பிடிக்க போகுது. பார்த்து தம்பி, பத்திரமா எடுத்துட்டு போ. தேங்க் யூ சார். கொண்டாயா கொண்டாயா கொண்டாயா, சூடான சமோசா. டேய் மோட்டோ, என்னடா படுத்துக்கிட்டு இருக்க? எந்திரிடா. அநேகமா வீட்டுக்குள்ள தீப்பத்தி எரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரே கரும்போகையா இருக்குடா மோட்டோ. என்னன்னு பாரு, இங்க பாரு சுத்தி.
ஊத்து ஊத்து பத்திரிச்சி ஊத்துறா. டேய் பத்துல நெருப்பு எப்படா பிடிச்சது? நெருப்பு கணக்கு தெரியல, புகை மட்டும் பயங்கரமா இருக்கேடா. ஏடா பத்துல அமைதியா நிக்கிறா, டக்குனு போய் தண்ணிய கொடுத்து நாலா பக்கமா ஊத்துறா. எத்தனை பக்கெட் ஊத்துனாலும் அணையாதுடா. முதல்ல உன் வண்டா வாய போய் அந்த கண்ணாடியில பாருடா மோட்டோ. பத்துல மேக்கப் போறதுக்கு இதோட சரியான டைமே கிடையாதுடா. கண்ணாடிய பாத்து நான் என்னடா பண்ண போறேன்? பத்துல என்னடா என் வாயில இருந்து குப்புக்குன்னு புகை வந்துகிட்டே இருக்கு. எங்க தீ பத்தமோ அங்க இருந்து தண்டா புகை எல்லாம் வரும். உன் வயிறு ரொம்ப எரியுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன் வாயில இருந்து புகை வருது. என்னப்பா புகை? நோ பத்லு புகை நின்றுச்சா பாடுறா. அட என்னப்பா இதெல்லாம்? என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, ஒருவேளை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த என்னோட பொலிஷன் டேப்லெட்டை சாப்பிட்டுட்டியாப்பா? மோட்டுவே எதுவும் சொல்லாதீங்க, ஏன்னா அவன் ஒரு அப்பாவி. இந்த சிறப்பான வேலையை செஞ்சது நான் தான். மோட்டு சமோசாவில அந்த கேப்சூலை வச்சுட்டேன். இப்ப மோட்டு எப்பெல்லாம் வாயை திறக்கிறானோ அப்பெல்லாம் வாயில இருந்து புகை வெளியே வந்துகிட்டே இருக்கும். பாய் பாய், புர்புரி நகர்ல சந்திக்கலாம். டாடா பாய் பாய். யார் நடு ராத்திரில கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறது? மோட்டு பத்லு நீங்களா? நீங்க என்ன புர்புரி நகர்ல நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்க. இப்ப இங்கே வந்துட்டீங்களா? சாரி பாக்ஸர் அண்ணாச்சி. நீ என்ன காரியம் பண்ணிட்ட? இந்தா முதல்ல அந்த சயின்டிஸ்டுக்கு ஒரு போனை பண்ணுவோம். ஹலோ யோ சயின்டிஸ்ட், நான் காட்டுல வந்து விழுந்திருக்கேன் ஐயா. ஏதாவது பண்ணுங்களே ஐயா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறதே தெரியாது ஐயா. அட மோட்டு என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, நீ கவலைப்படாதப்பா. நான் மாத்து மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நாங்க உங்ககிட்ட தான்ப்பா வந்துகிட்டே இருக்கோம். சீக்கிரமா வாயா, கொஞ்சம் சீக்கிரமா வாயா. காட்டுக்குள்ள தீ பிடிச்சிருச்சுன்னு ஃபயர் சர்வீஸ்கார போன் பண்ண போறாங்க ஐயா. நான் என்னையா பண்ணுவேன்? மம்மி, அட இந்த புகை எப்படி என் பசங்க கிட்ட வந்துட்டு இருக்கு? அங்க யார் இருக்கீங்க? மம்மி, தலை கொத்தாத, வலிக்குது. முடி வேற இல்ல, ஏன் கொத்துற? எனக்கு தலை வலிக்குது, விட்டுரு. எங்க ஓடுற? நில்லு, நில்லு, நில்லு. உங்க நகரத்தை தான் நீங்க இப்படி பொல்யூஷன் ஆக்கி வச்சிருக்கீங்க. இப்போ எங்க இடத்தையும் பொல்யூட் பண்ண வந்துட்டீங்களா? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. பாருங்க பாருங்க, இந்த ஆளு நம்ம காட்டை எப்படி கெடுத்துட்டு இருக்கான்னு. ஐயோ காப்பாத்துங்க. மன்னிச்சிருங்க ஐயா. இதுல என் தப்பு எதுவுமே இல்ல. என்ன யாராவது காப்பாத்துக்கல. மோட்டோ வாயை திறக்காதடா. அட மோட்டு என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, சீக்கிரம் இந்த ஆன்டிடோட்டை சாப்பிடுப்பா. இத முழுங்கினதும் உனக்கு எப்பவும் போல சரியாயிடும். இங்க பாருங்க டாக்டர் ஜட்கா சார், யாரு பண்ண சதியோ தெரியல, என் நண்பனோட வாய் பழைய புல்லோட்டு சைலன்சர் மாதிரி ஆயி போச்சு. இந்த சதி வலைய பின்னனவங்களுக்கு இந்த புகையை வச்சு ஏதாவது பண்ணி ஆகணும் சார். ஜானாக போறான். இந்நேரம் மக்கள் எல்லாரும் மோட்டுவை நகரத்தை விட்டு வெளியே அனுப்பி இருப்பாங்க. மோட்டுவால வீட்லயும் இருக்க முடியாது, இந்த புர்புரி நகர்லயும் இருக்க முடியாது. முதல்ல என்ன காப்பாத்து ஜான். இன்ஜின் இல்லாத ட்ரெயின் மாதிரி எங்கப்பா ஓடி வந்துட்டு இருக்க? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் எந்த தப்புமே பண்ணல ஜான். ஆனா ஊர்ல காட்டுல யாரு என்ன பார்த்தாலும் அடிக்க வராங்க. என்ன உன் கூடயே வச்சுக்கோ ஜான், ப்ளீஸ் ஜான். நான் எதுக்கு உன்னை ஏன் கூட வச்சுக்கணும்? எனக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. கெட் அவுட். ஜான் அப்படி சொல்லாத. இது வரைக்கும் நான் உன்னை அடிச்சது எல்லாத்தையும் நீ மறந்துடணும். நான் ரொம்ப நல்லவன் ஜான், யாருக்கும் தப்பு பண்ண மாட்டேன். உயிருக்கு உயிரா இருந்த நண்பர்களை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஜான். எனக்கு நீ யாருமே இல்ல, நீதான் என்ன பார்த்துக்கணும் ஜான். சாப்பாடு கூட வேண்டாம், சமோசா மட்டும்
குடிச்சா நான் சாப்பிட்டு உன் கூட இருந்துடுறேன். இல்ல ஏன் கூட உன்னை வச்சுக்க முடியாது ப்ளீஸ். இல்ல ஜான், இப்போதைக்கு எனக்கு உன்னை விட்ட வேற யாருமே இல்ல ஜான். நீ எங்க போறியோ அங்கெல்லாம் உன் கூட நானும் வருவேன் ஜான். யாரும் எங்கேயும் போக போறது இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. முதல்ல நீ கதவை திறந்து விட்டு பேசு போட்டு ப்ளீஸ். யாராவது என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். நம்பர் 1 நம்பர் 2 காப்பாத்துங்க. இந்த வேன் பூரா ஒரே புகையா இருக்கே. போட்டு எதுக்கு என்ன இப்படி தொல்லை பண்ற? காப்பாத்துங்க. நம்பர் 1 நம்பர் 2 காப்பாத்துங்க ப்ளீஸ். என்ன அருமையான ஒரு கவிதை சொன்னீங்க. கவிதையை விட்டு தள்ளு. முதல்ல கதவை தர ப்ளீஸ். சிங்கம் சார் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. மோட்டு அவன் வாயில புகை ஃபேக்டரியே வச்சு சுத்திட்டு இருக்கான். என்ன ஜெயில போடுங்க ப்ளீஸ். அவன் கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. ஐயோ மஜான், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நீ ஜெயிலுக்கு போவ, கண்டிப்பா போவ. ஆனா அதுக்கு முன்னாடி நீ செஞ்ச குற்றத்துக்கான பாதி தண்டனைய இங்கேயே அனுபவிச்சிரு. வேண்டாம் வேண்டாம் என்ன மன்னிச்சிருங்க. சாரி, வெரி வெரி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சாரி டாக்டர் ஜட்கா, மோட்டுக்கு ஏதாவது ஆன்டிடாட்டை கொடுத்து அவனை சரி பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ். என்னோட தலையெழுத்து பொது மாதிரி ஒண்ணுமே இல்ல. எப்பவுமே மோட்டு பத்துருவோட ஜோடி என்ன ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிடோன்றத நான் ஒத்துக்கிறேன். ஏன்டா தப்பு செஞ்சுட்டு Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.